பேரண்ட்ஸ்க்கு வந்து விட்லிகோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு அது வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வரலாம். சில பேருக்கு வந்து கண்டிப்பாக உண்மை இல்லை. இதுதான் பிக்கஸ்ட் மித் ஆஃப் த சொசைட்டினே சொல்லலாம். மேரேஜபிள் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் ஆகுமா? Beyond the spots, because vitiligo is more than what we see on the skin. இது ஸ்கின்ல வர ஒயிட் பேச்சஸ் பற்றின ஸ்டோரி மட்டும் இல்லை, சயின்ஸ், ரிசைலன்ஸ், ஹோப் அண்ட் கான்ஃபிடன்ஸ் பற்றின ஒரு மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது டாக்டர் சுபாஷினி, சீனியர் கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் டிரெக்டர் ஆஃப் த ஸ்கின் கிளினிக் அடையார். இவங்க விட்லிகோ மேனேஜ்மெண்ட்டில் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் விட்லிகோ சர்ஜரியில் எக்ஸ்பர்டைஸ். வெல்கம் டாக்டர். பியாண்ட் த ஸ்பாட்ஸ், த விட்லிகோ வாய்ஸ். ஸோ டாக்டர், உண்மையாகவே விட்லிகோனா என்ன? இது ஒரு காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறீங்களா? விட்லிகோன்றது ஒரு ஸ்கின் கண்டிஷன். இதில் நம்ம ஸ்கின்னோட நேச்சுரல் கலர் வந்து லாஸ் ஆகிறதுனால ஒயிட் பேச்சஸ் வருது. ஸோ மெலனோசைட்ஸ் அப்படின்ற செல் தான் நம்மளோட ஸ்கின்னில் மெலானின் அப்படின்ற பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால தான் நம்ம ஸ்கின் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, யூ ஹாவ் டு இமேஜின் அ வால் பெயிண்டட் ப்ரௌன். இப்போ அந்த வாலில் வந்து அங்கங்கே பெயிண்ட் உறிஞ்சி வந்துருச்சுன்னா ஒயிட்டாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் அங்கங்கே மெலனோசைட்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகும்போது நமக்கு அந்த ஒயிட் பேச்சஸ் உள்ள ஸ்கின் கிடைக்குது. ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. சில பேருக்கு அது வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வரலாம். சில பேருக்கு வந்து அது வந்து உடம்பு ஃபுல்லாக வரலாம். ஸோ டாக்டர், பிக்கஸ்ட் டவுட் என்னென்னா, இது ஏன் வருது? ஃபுட்னாலையா, ஸ்ட்ரெஸ்னாலையா, இல்லை ஹெரிடிட்டரியா? விட்லிகோ வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டிசீஸ். இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து நம்ம எதிர்ப்பு சக்தியில் வர்ற கொஞ்சம் மாற்றம் தான். ஸோ இதில் என்ன ஆகும்னா, நம்மளோட ஓன் இம்யூன் செல்ஸை நம்மளோட மெலனோசைட்ஸை ஃபாரின் அப்படின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இதுக்கு வந்து ஆட்டோஇம்யூனிட்டி அப்படின்னு பேர். அதாவது நம்மளோட ஓன் செக்யூரிட்டி சிஸ்டமை நம்மளோட செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் ஆட்டோஇம்யூனிட்டி. ஸோ இது மட்டுமே இருந்துட்டால் ஒருத்தங்களுக்கு விட்லிகோ வந்துருமா அப்படின்னா இல்லை. இதுக்கு ஜீன்ஸும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. மல்டிபிள் ஜீன்ஸ் ஆர் இன்வால்வ் இன் திஸ், தட் வி கால் இட் அஸ் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஒருத்தங்களுக்கு அந்த ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருக்கும்போது இந்த விட்லிகோ ட்ரிகர் ஆகலாம். இது மட்டும் இல்லாமல் சில என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும் இருக்குது. லைக் ஸ்ட்ரெஸ், இன்ஜுரி, அப்புறம் சர்டன் கெமிக்கல்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகும்போதும் இட் கேன் கெட் ட்ரிகர்ட். ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டுமே இருந்தால் வந்துடும் சொல்ல முடியாது. இட்ஸ் அன் இன்டர்பிளே ஆஃப் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் விச் கான்ட்ரிபியூட் டு விட்லிகோ. டாக்டர், விட்லிகோன்றது ஒரு பரம்பரை வியாதியா? இது நல்ல கேள்வி. எல்லாருக்குமே இந்த டவுட் வந்து பொதுவாக இருக்குது. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து விட்லிகோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக அந்த விட்லிகோ வர சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி, 5 to 10% தான். அந்த குழந்தைங்க அந்த ஜீன் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருந்தாலுமே அந்த டிசீஸ் வர்ற சான்சஸ் ஆர் லெஸ். ஸோ அதே மாதிரி இப்போ இஃப் யூ டேக் 100 பேஷண்ட்ஸ் ஆஃப் விட்லிகோ அண்ட் அதில் எத்தனை பேருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு 10 to 15% தான் உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும். அதனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு ஹெரிடிட்ரி டிசீஸ் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஜெனட்டிக் சசப்டபிலிட்டி அப்படின்றது வேறு, ஃபேமிலியில் ரன் ஆகிறது அப்படின்றது டோட்லி டிஃப்ரெண்ட். டாக்டர், இது உண்மையாகவே ஒரு மித் பர்ஸ்டராக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து விட்லிகோ வந்து கண்டிஜியஸ் சொல்கிறாங்களே, இது உண்மையா? கண்டிப்பாக உண்மை இல்லை. இதுதான் பிக்கஸ்ட் மித் ஆஃப் த சொசைட்டினே சொல்லலாம். விட்லிகோ இஸ் நாட் கண்டீஜியஸ். இதுதான் நம்ம திரும்பி திரும்பி இந்த சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட் அவேர்னஸ் மெசேஜ். ஸோ இதில் என்ன கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா, விட்லிகோ பேஷண்ட்ஸை டச் பண்ணலாமா, அவங்களோட உட்காந்து சாப்பிடலாமா, அவங்களோட வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணலாமா, இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து விட்லிகோ பேஷண்ட்ஸை பக்கத்தில் உட்காரலாம், அவங்க ஹக் பண்ணலாம், அவங்களோட சேர்ந்து சாப்பிடலாம், ஒரே பிளேட்டில் சாப்பிடலாம், ஒரே கிளாஸில் தண்ணி குடிக்கலாம், அவங்களோட பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம், ஸ்கூலில் ஒன்றா படிக்கலாம், விளையாடலாம், கூட ஒர்க் பண்ணலாம், அவங்க சமைச்ச சாப்பாடை நம்ம சாப்பிடலாம். ஸோ இது எல்லாமே யூ கேன் டூ. இதனால் விட்லிகோ கண்டிப்பாக பரவாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விட்லிகோ வந்து ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ். இட் இஸ் நாட் லைக் இன்ஃபெக்ஷன். ஸோ ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவாலேயோ ஒரு வியாதி கிடையாது. ஸோ அதனால் இது வந்து பரவுற டிசீஸ் இல்லை. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பேஷண்ட்ஸ்க்கு இருக்கணும், சொசைட்டிக்கும் இருக்கணும். அப்போ தான் இந்த ரிஜெக்ஷன் அப்படின்றது இருக்காது. த மோஸ்ட் பெயின்ஃபுல் திங் ஃபார் அ விட்லிகோ பேஷண்ட் என்னென்னா, சொசைட்டினால் வர்ற ரிஜெக்ஷன் தானே தவிர they can easily manage the disease if it is explained to them properly. ஸ்டிக்மடைசேஷன் மாதிரியான விஷயம்லாம் இருக்கும். கண்டிப்பாக திஸ் இஸ் வாட் இஸ் பீயிங் ஸ்டிக்மடைஸ்ட். அது பரவும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த ஸ்டிக்மாக்கான மெயின் ரூட் காஸே.
ஸோ டாக்டர், ஒரு எமோஷ்னல் சைடுன்னு பார்த்தோன்னா, இந்த விட்லிகோ பேஷண்ட் உண்மையாகவே இந்த டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகிறத விட அவங்க கான்ஃபிடென்ஸ் மிஸ் ஆகிடுமா? கண்டிப்பாக விட்லிகோ பேஷண்ட்ஸ்ன்னு இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒயிட் பேட்ச் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேஷண்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு அவங்க மனசில் வர்றது வந்து இது விட்லிகோவாக இருக்குமோ அப்படின்னு தான். நாட் ஆல் ஒயிட் பேச்சஸ் ஆர் விட்லிகோ. ஸோ தே கம் டு த டாக்டர் வித் லாட் ஆஃப் ஆங்ஸைட்டி. தே வாண்ட் டு நோ இஃப் இட் இஸ் விட்லிகோ ஆர் நாட். ஸோ அந்தளவுக்கு இந்த டிசீஸ் ஹஸ் கிரியேட்டட் அ பேனிக் அமங் த பீப்புள். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு பேஷண்ட் வரும்போது we have to examine them to see if it is vitiligo or not. அவங்களுக்கு விட்டிலிகோன்னு டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டோட ஃபஸ்ட் மைண்டில் வர்றது என்னென்னா, ஹவு தே வில் பி அக்செப்டட் இன் த சொசைட்டி அண்ட் இன் த ஃபேமிலி. ஸோ ஃபேமிலியில் போய் எப்படி நம்ம இதை டிஸ்க்ளோஸ் பண்ணுறது, ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க, அப்புறம் இந்த சொசைட்டியில் நாளைக்கு நான் எப்படி வந்து ஜாப் போகிறது, எல்லாரும் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. மேரேஜபிள் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பை வந்து ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்க்கு கொண்டு வந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பேஷண்ட் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் தே ஹாவ் டு ஹாவ் தேர் கான்ஃபிடென்ஸ் லெவல் ஹையர் தேன் த சொசைட்டிஸ் ஒப்பீனியன். அண்ட் திஸ் ஷுட் நாட் பி அ ஹிண்ட்ரன்ஸ் டு ஃபாலோயிங் தேர் ட்ரீம்ஸ். ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வேர் மேக்கப் டு கவர் இட் அப். தே டோன்ட் கோ டு த சோஷியல் கேதரிங்ஸ் போக மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வித்ட்ரா பண்ணிப்பாங்க. இந்த மாதிரிலாம் இல்லாமல் இதை பற்றி எதை பற்றியும் வந்து கவலைப்படாமல் யூ ஷுட் கீப் யுவர் ஆட்டிடியூட் ஹை அண்ட் ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ். ஸோ டாக்டர், நம்ம சொன்ன மாதிரி ஒரு பேஷண்ட் வந்து அவங்களுக்கே இது விட்லிகோன்னு டவுட் இருந்ததுன்னா அந்த ஸ்டேஜில் அவங்க வந்து பார்த்தாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஆமாம், ஃபஸ்ட்டு ஏர்லி த பெட்டர் தான். ஸோ ஃபஸ்ட்டு வராங்கன்னா அவங்களுக்கு அந்த டிசீஸ் பரவுற தன்மை இருந்ததுன்னா வி ஹேவ் வெரி குட் மெடிசன்ஸ். அது வந்து பரவாமல் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஏர்லியராக வர்றதான் பெஸ்ட்டு. ஸோ டாக்டர், ட்ரீட்மெண்ட் சைடுன்னு பார்த்தா இன்றைக்கி விட்லிகோக்கு பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது? முன்னாடியெல்லாம் என்னென்னா நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இல்லை. விட்லிகோனா ஓகே திஸ் த ஹார்ம்லெஸ் டிசீஸ், அப்படியே விட்டுறலாம், அக்செப்டட், அப்படி தான் வந்து இருந்தது. பேஷண்ட்ஸும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் நவடேஸ் வித் லாட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஹவ் கம். மெடிக்கலாகவும் சரி, சர்ஜிக்கலாகவும் சரி, தெர் ஆர் லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் விட்டிலிகோ இருக்குது அப்படின்றத நம்ம அசஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த டிசீஸ் வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இஃப் த டிசீஸ் இஸ் ஆக்டிவ் வி ஹாவ் டு ட்ரை டு கண்டெயின் த டிசீஸ். அதுக்கு அந்த ஆக்டிவிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ வந்து அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கான மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இம்யூனோசப்ரெசிவ்ஸ் இருக்குது. அந்த இம்யூன் சிஸ்டமை மாடுலேட் பண்ணுறதுக்கு ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கும் போது அந்த பரவுற தன்மையை நமக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் ஃபோட்டோ தெரப்பி இருக்குது, ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது இதுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன ஸ்டேஜில் அந்த பேஷண்ட் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி we can have a treatment plan. ஸோ இன்கேஸ் த பேஷண்ட் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் டு த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸும் இப்போ இருக்குது. அதுலேயும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பேட்ச் தான் இருக்குது அப்படின்னா we can take a small skin graft, அதை எடுத்து we can place it in that place. If the area is larger, நிறைய ஏரியாஸில் விட்லிகோ இருக்குது அப்படின்னா we can do melanocyte transplantation. ஸோ இது எல்லாத்துக்குமே அந்த டிசீஸ் வந்து கண்ட்ரோல்டாக ஸ்டேபிளாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் we can do the surgery. So we can take a small bit of skin and separate the melanocytes in the lab and then we can transplant it in the vitiligo areas. ஸோ இதுலேயே நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு. மெலனோசைட்ஸை வந்து ஸ்கின்லேருந்து செப்பரேட் பண்ணலாம், அப்புறம் வந்து ஹேர்லேருந்து செப்பரேட் பண்ணலாம். அப்புறம் இதுலேயே நிறைய டெக்னிக்ஸ், கல்ச்சர்டு மெலனோசைட்ஸை ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ்லாம் இப்போ வந்துருச்சு.